குட் ஈவினிங் டு ஆல். எஸ்ஐ எக்ஸாமுக்காக சைக்காலஜி மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின்ஸ் ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த கொஷின்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உள்ள கொஷினோட ஆன்சர்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை ஒரு கிளான்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் ஆகும். இது கொஷின் பேப்பர் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது டவுட்ஸ் ஆன்சர் தெரியாதவங்க இதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களை சுற்றுலா அழைத்து செல்ல வேன்கள் வாடகைக்கு எடுக்கப்படுகின்றன. ஒரு வேனில் 12 மாணவர்கள் மட்டுமே அமர முடியும் எனில் அனைத்து மாணவர்களையும் அழைத்து செல்ல எத்தனை வேன்கள் தேவைப்படும்? ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஷின். இதில் கஷ்டப்பட்டு போடுறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் லாஜிக்கலாக யோசிக்கணும், அவ்வளோதான். இதில் மொத்தம் 50 மாணவர்கள் இருக்காங்க. ஒரு வேனுக்கு 12 மாணவர்கள் தான் எடுக்க முடியும். அப்படின்னா 4 வேனுக்கு 48 பேரை எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? 48 பேரை கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ அப்போ மீதி மொத்தம் 50 பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ மீதி 2 பேர் வராங்க. அந்த 2 பேரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்னொரு வேன் தேவைப்படும். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை வேன்கள் அப்படின்னா 5 வேன்கள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கொஷின். அடுத்த கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். ஒரு தையல்காரர் ஒரு சட்டையை தைக்க 2 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார் எனில் 3 நாட்களில் அவரால் எத்தனை சட்டைகளை தைக்க முடியும்? பிராக்கெட்ல ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை செய்கிறாருங்கிறதும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறார். இந்த 8 மணி நேரம்னு கொடுத்தது எதுக்காக அப்படின்னா ஒரு நாளைக்கு அவரால் எத்தனை சட்டைகளை தைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு சட்டையை தைக்க 2 மணி நேரம் ஆகுதா? ஸோ 8 மணி நேரத்தில் 4 சட்டைகளை தைச்சிருப்பார். இது ஒரு நாளைக்கு. அவங்க நமக்கு கொஷின்ல கேட்கறது 3 நாட்கள். 3 நாட்களில் எத்தனை சட்டைகளை தைக்க முடியும்? இப்போ ஒரு நாள் சட்டைகளை ஜஸ்ட் 3ஆல் பெருக்கிடுங்க. ஆன்சர் 12 சட்டைகளை தைக்க முடியும். ஓகே, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான்ப்பா. இது நீங்களே போடலாம். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 3. ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல். இது இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு குரங்கு 20 அடி உயரமுள்ள ஒரு மரத்தில் ஏறுகிறது. அது ஒரு நிமிடத்தில் 3 அடி ஏறி அடுத்த நிமிடமே 2 அடி சறுக்குகிறது. அடுத்த நிமிடமே 2 அடி சறுக்குகிறது எனில் மரத்தின் உச்சியை அடைய அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? ஓகேவா? இதான் கொஷின். இப்போ இந்த இடத்துல நமக்கு கொஷினோட அர்த்தம் நல்லா புரியணும். ஒரு நிமிடத்தில் 3 அடி ஏறுது. அப்போ 3 அடி ஏறி அப்படியே நிற்கல, அது அடுத்த நிமிஷமே 2 அடி கீழே சறுக்கிடுது. ஸோ அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா முதல் நிமிடம், ஓகேவா, முதல் நிமிடத்தில் 3 அடி ஏறுது. அதுக்கப்புறம் இரண்டாவது நிமிடத்தில் இரண்டாவது நிமிடத்தில் 2 அடி கீழே சறுக்கிடுது. ஓகே, அப்போ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். மேலே ஏறுனா ப்ளஸ்ஸு, கீழே இறங்குனா மைனஸ்னு வச்சுக்கலாம். அப்போது டோட்டலாக 2 நிமிடங்கள். இது முதலாவது நிமிடம், இது இரண்டாவது நிமிடம் இருக்கு இல்லையா? அப்போ மொத்தம் 2 நிமிடங்களில் அது எவ்வளவு உயரம் ஏறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 அடி தான் ஏறி இருக்கும். ஓகேயா? இது நான் டோட்டலாக 2 நிமிஷத்தில் என்ன நடக்குங்கிறத இங்கே சொல்கிறேன். ஓகே, அந்த கம்பத்தோட உயரம், மரத்தோட உயரம் 20 அடி. ஓகேயா? இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். 2 நிமிஷத்தில் 1 அடி ஏற முடியும். அப்போ அதை மட்டும் வச்சு 4 நிமிஷத்தில் 2 அடி ஏற முடியும்.
கரெக்டா? 2 நிமிஷத்துக்கு 1 அடி. அப்ப 4 நிமிஷத்துக்கு 2 அடி. 6 நிமிஷத்துக்கு 3 அடி. அப்படியே போயிட்டே இருக்குமா? கரெக்ட் தானே? சரி. இப்ப நமக்கு எவ்வளவு அடி வேணும்? 20 அடி வேணும். ஓகே. ஸோ நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிறேன். இதை மட்டும் எடுத்துக்கிறேன். 2 நிமிடங்கள்ல அது வந்து 1 அடி ஏறுகிறது. சரியா? இந்த 1 அடியை என்ன பண்ணா 20 அடியா மாறும்? 20 அடி வேணும்னா அப்போ வந்து 1 இன்ட்டு 20 20 அடி வரணும். பெருக்குனா ஒரு 1 இன்ட்டு 20 பெருக்குனா 20. இந்த ஈக்குவல்ல இந்த சைடு 20ஆல பெருக்குனா அப்போ இந்த சைடும் நான் 20ஆல பெருக்கிறேன். 2 இன்ட்டு 20 40. 40 நிமிடங்கள் ஆன்சர்ல இருக்கா? இல்லை. 40 நிமிடங்கள் ஆன்சர்ல இல்லை. அப்ப இப்படி யோசிச்சா அது கரெக்டான்னு கேட்டா இது கரெக்ட் இல்ல, தப்பு. நீங்க அதை தப்பா போடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இந்த லைனை சொல்றேன். ஓகேவா? ஸோ எப்பவுமே இந்த மாதிரி கொஷின் வரும்போது நீங்க எப்படி யோசிக்கணும்னா, அந்த மொத்த அடி 20 அடின்னு சொல்றாங்க இல்லையா, மரத்துடைய உயரம். ஸோ அந்த மரத்தோட உயரத்தை வந்து முதல்ல அந்த குரங்கு எவ்வளவு அடி உயரம் ஏறுதோ அதை கழிச்சிடுங்க. 17. ஓகேவா? அந்த 20ல இருந்து 3 கழிச்சா 17. ஸோ இந்த 17 அப்படிங்கிறது தான் நீங்க வந்து இங்க கண்டுபிடிக்க வேண்டியது, அதாவது பெருக்க வேண்டியது. 17 அடிக்கு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ அதனால 17 அடியா மாத்தணும்னா ஒரு அடியை 17ஆல பெருக்கிறேன். சரி, அதே மாதிரி ஈக்குவலுக்கு இந்த சைடும் நான் 17ஆல பெருக்கிறேன். 34 நிமிஷத்துல அந்த குரங்கு மரத்துடைய 17ஆவது அடியை தொட்டுரும். ஓகேயா? அப்போ 35ஆவது நிமிஷத்துல, இப்ப நான் 2 நிமிஷமா கூட்டல, 1 நிமிஷம் தான் கூட்டுறேன். 35ஆவது நிமிஷத்துல என்ன நடக்கும்? நமக்கு என்ன சொல்றாங்க? 1 நிமிஷத்துல 3 அடி ஏறுன்னு சொல்றாங்களா? ஓகே, 34 நிமிஷம் முடிக்கிறப்போ அது 17 அடியில நிக்குது. அப்ப அதுக்கு அடுத்த நிமிஷத்துல 3 அடி ஏறி இருக்கும். அப்ப 20 அடி ஆச்சு. அதுக்கப்புறம் 36வது நிமிஷத்துல கீழே சறுக்கும். அது பிரச்சனை இல்லை நமக்கு. நமக்கு என்ன கேள்வி? உச்சியை எப்போது தொடும்? அதுதான் கேள்வி. ஸோ அப்போ 35ஆவது நிமிடத்திலேயே அது உச்சியை தொற்றும். சரியா? அப்புறமா திருப்பி அதுக்கு அடுத்த நிமிஷத்துல ஒன்று கீழே சறுக்கும், மறுபடியும் மேலே போகும். பட் நமக்கு ஆன்சர் எப்போது உச்சியை தொடும், எப்போ உச்சியை அடைய அப்படின்னா ஆன்சர் வந்து 35 நிமிடங்கள் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். 4வது கேள்வி. 10 பேர் கொண்ட ஒரு குழுவில் ஒவ்வொருவரும் மற்றொருவருடன் ஒரு முறை கைகுலுக்கிக் கொள்கிறார்கள் எனில் மொத்தம் எத்தனை கைகுலுக்கல்கள் நடந்திருக்கும்? ஸோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. இந்த கொஷின் வந்து டாபிக் எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இது வந்து லாஜிக்கலா யோசிக்கிற டாபிக். இப்போ ஒரு குழுவில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எத்தனை தடவை ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 பேரும் எத்தனை முறை ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ பி கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணால் அது நம்பர் 1. அப்படிதானே? அப்புறம் பி வந்து சி கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணாருன்னா அது நம்பர் 2. ஓகே, அதுக்கப்புறம் சி வந்து ஏ கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணாருன்னா அது நம்பர் 3. ஓகே, இப்போ டின்னு இன்னொரு பர்சன் இருக்காருன்னு எடுத்துக்கோங்க. இப்போ சி டிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணாருன்னா நம்பர் 4. ஓகே, அதுக்கப்புறம் டி வந்து பி கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணாருன்னா அது நம்பர் 5. அப்புறம் டி வந்து ஏ கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணாருன்னா அது நம்பர் 6. ஏயும் டியும் ஹேண்ட் ஷேக் பண்ணாங்கன்னா நம்பர் 6. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடிய கவுண்டிங் அப்படிங்கிறது கம்மியான பர்சனாக இருந்தால் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ எனக்கு வந்து 6 டைம்ஸ் வந்திருக்குப்பா. நான் வந்து 4 பேர் எடுத்தேன். சரியா? 4 பேர் எடுக்கும்போது எனக்கு ஹேண்ட் ஷேக்கோட கவுண்டிங் வந்து 6 வந்திருக்கு. இது எப்படி 4 பேருக்கு எப்படி 6 வருது? ஓகேயா? இல்லை இல்லை, 4 பேர்னா அப்போ 2 தடவை ஹேண்ட் ஷேக் கொடுத்தா 8 தானே வரணும். அப்போ இந்த கணக்கு எப்படி போடுறாங்க அப்படின்னா, இது வந்து அதோடைய அர்த்தம் என்னன்னா, 10 நபர்கள் இருந்தாருன்னா 10வது நபர் இருக்கார் இல்லையா, 10th பர்சன்,
அவர் மீதி இருக்கிற 9 பர்சன்ஸ்க்கு வந்து ஹேண்ட்ஷேக் கொடுத்துருப்பார். ஓகே, 10th பர்சன் மீதி இருக்கிற 9 பர்சன்ஸ்க்கு ஹேண்ட்ஷேக் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை வந்து 10 into 9 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இதான் கணக்கு. ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளில் இப்போ ஏ பிக்கு ஹேண்ட்ஷேக் கொடுத்தாலும் பி ஏக்கு ஹேண்ட்ஷேக் கொடுத்தாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். கரெக்டா? அப்போது ஏ பிக்கு ஒரு தடவை ஹேண்ட்ஷேக் கொடுக்கறதையும் பியா வந்து ஏக்கு ஒரு தடவை ஹேண்ட்ஷேக் கொடுக்குற 2 தடவை இதில் கவுண்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஹேண்ட்ஷேக்லேயே 2 பேருமே சம்மந்தப்பட்டுருவாங்க. ஓகேவா? அப்போ இவராக வந்து கொடுத்தாலும் இவராக வந்து கொடுத்தாலும் அது ஒரு முறை தான் கணக்கில் வரணும். அதனால நம்ம 2 தடவை கணக்கில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இது லாஜிக்கலாக சொல்கிறது. இல்லை எனக்கு ஃபார்முலாவாக சொல்லுங்கள் அப்படின்னா, இதுக்கு வந்து ஃபார்முலா n into n-1/2 இதுதான் ஃபார்முலா. அது என்னங்கிறது எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அது. இப்போ 10 into 10-1/2. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் 5 times 5 into 9. இதே ஸ்டெப் தான் இதுவும். 5 into 9 வந்து 45. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 45. ஓகேயா? ஸோ அடுத்த கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின், ஒரு மரக்கட்டையை 3 துண்டுகளாக வெட்ட 10 நிமிடங்கள் ஆகிறது எனில் அதே மரக்கட்டையை 4 துண்டுகளாக வெட்ட எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ இந்த டாபிக் வந்து எதில் வரக்கூடியதுன்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் டைரக்ட் ப்ரப்போர்ஷன், இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன், நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வரும். நான் வந்து இதை எப்படி எழுதிக்கிறேன்னா 2 காலமாக பிரித்து எழுதிக்கிறேன். நிமிடங்கள், துண்டுகள். ஃபர்ஸ்ட் 3 துண்டுகளாக வெட்டுவதற்கு 10 நிமிடங்கள் ஆகிறது. இப்போ 4 துண்டுகளாக வெட்டுவதற்கு எவ்வளவு நிமிடங்கள் ஆகும்? ஓகே, இப்போ இந்த கொஷின் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு இதை என்ன பண்ணுனா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பண்ணால் ஆன்சர் வரும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இதில் நேராக பெருக்கணுமா கிராஸாக பெருக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வர எல்லாருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈஸி தான். நீங்கள் சொல்லி பாருங்கள். 3 துண்டு வெட்டுறதுக்கு 10 நிமிஷம்னா அந்த 3 இன்னும் 4 துண்டாக வெட்டுறதுக்கு டைம் வந்து என்ன செய்யும்? கூட தானே செய்யும். 10 நிமிஷத்தை விட இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் தானே எடுக்கும். அப்போ இந்த இடத்துல துண்டுகளோட எண்ணிக்கையுமே கூடுது, நிமிடங்களும் கண்டிப்பாக கூடும். ரெண்டுமே வந்து கூடுது அப்படின்னு சொன்னால் அது வந்து நேர்மாறல். ஓகே, இதுக்கு பேர் வந்து நேர்மாறல், டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ அதனால டைரக்ட் ப்ரப்போர்ஷன் வந்தாலே கிராஸாக தான் பெருக்கணும். ஓகேவா? 3, 10, 4x. அப்போ இங்கே 3 into x equal to 4 into 10. இப்போ x equal to போட்டோன்னா 4 into 10 divided by 3. இப்போ 40/3. இது எக்ஸாக்டாக கேன்சல் ஆகாது. அப்போ நம்ம 40 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு 3, பேலன்ஸ் 1, 10, 3 3 9, பேலன்ஸ் 1. மறுபடியும் இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தோன்னா அகெயின் 3 3 9. ஸோ ஆன்சர் வந்து 13.33 நிமிடங்கள். 13.33 நிமிடங்கள். இதான் ஆன்சர். ஸோ நேர்மாறல் கண்டுபிடிக்கிறதுனா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிறது நேர்மாறல், ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனாலும் அது நேர்மாறல் தான். அப்போ எதிர்மாறல் எப்படின்னா ஒரு வேல்யூ கூடுனா இன்னொரு வேல்யூ குறையும். ஸோ அப்படி இருந்தால் அது வந்து எதிர்மாறல்னு சொல்லுவோம். நான் இந்த ஆரோ மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்தது கேலண்டரில் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கொஷின், ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். இன்று திங்கட்கிழமை என்றால் 61 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும்? இது நிறைய பேர் நிறைய மெத்தடில் போடுவீங்க. பட் நான் சொல்கிற மெத்தட் எப்படின்னா, இப்போ இந்த நாட்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 61 நாட்களுக்கு பிறகு அப்படின்னா அந்த 61 நாம் 7ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன் 7ஆல் டிவைட் பண்ணணும்னா ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். ஸோ அதனால 7ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 8 டைம்ஸ் போகும்.
8 7 56. இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 5. இந்த ரிமைண்டர் இந்த மீதி என்ன வருதோ அதுதான் நம்ம கால்குலேஷன்ல எடுக்க போறோம். இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. மீதி என்ன வருதோ அதை வச்சுதான் ஆன்சர் கொண்டு வர போறோம். ஓகேவா? மீதி 5 எனக்கு வந்திருக்கு. அந்த 5 நான் வந்து வரிசையா, அதாவது சீரியல் நம்பர் 5 வரைக்கும் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதி வச்சுக்க போறேன். மீதி என்ன வந்தாலும் சரி நீங்க இப்படிதான் எழுதிக்கணும். மீதி வந்து 7 தாண்டி போகவே போகாது. அதனால நீங்க 21 வந்தா நான் என்ன பண்ண அப்பெல்லாம் யோசிக்க தேவையில்லை. 7ஆல டிவைட் பண்ணும்போது மீதி வந்து நமக்கு 1 2 3 4 5 6 இவ்வளவுதான் வரும் மீதி. அதை தாண்டி வராது. ஓகே, இப்படி எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, திங்கட்கிழமைன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து மேலே இங்க எழுதி வச்சுக்கிறேன். இந்த திங்கட்கிழமைக்கு அடுத்த நாட்களை வந்து அப்படியே வரிசையா கேலண்டர் படி எழுதுறேன். திங்களுக்கு அடுத்த நாள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஸோ 5வது நாள் என்ன வருதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். சனிக்கிழமை. ஆன்சர் வந்து சனிக்கிழமை. கடைசியா இருக்கக்கூடிய டே வந்து என்ன கிழமை வருதோ அதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து சனிக்கிழமை. அடுத்த கொஸ்டின் போலாம். ஒரு வரிசையில் ராம் முன்புறத்திலிருந்து 7வது இடத்திலும் பின்புறத்திலிருந்து 10வது இடத்திலும் உள்ளார். அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் உள்ளனர்? மொத்தம் எத்தனை பேர் உள்ளனர்? இந்த டாபிக்கோட பேரு ரேங்கிங் டெஸ்ட், தரவரிசை அப்படின்னு சொல்லுவோம். இதுல டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லெஃப்ட் பிளஸ் ரைட்டு -1 இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் எல்லுனா லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், ரைட், ஆர்னா ரைட் -1. இந்த இடத்துல லெஃப்ட்ன்னு சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லலாம். முதல்ல இருந்து கடைசியில இருந்து அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஃப்ரம் த ஃபர்ஸ்ட், ஃப்ரம் த லாஸ்ட். ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னு சொன்னா லெஃப்ட் சைடுன்னு அர்த்தம், லாஸ்ட்ல இருந்துன்னு சொன்னா ரைட் சைடுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ முன்புறத்தில் இருந்துன்னா இதுதான் லெஃப்ட், பின்புறத்தில் இருந்துன்னா இதுதான் ரைட்டு. ஸோ நான் ஜஸ்ட் இதில் அப்படியே அப்ளை பண்ண போறேன். 7வது + 10 -1. இப்போ 17 -1 16. அதுதான் டோட்டல். அந்த ரோல இருக்க மொத்தம் நம்பர்களோட எண்ணிக்கை 16. ஓகே, ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். இது எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் போலாம். ரெண்டையும் ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணிக்கணும், அதுதான் கான்செப்ட். அதுக்கு அடுத்தது கடிகாரம் பத்தின ஒரு கொஷின். ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது மணி 3 என காட்டுகிறது. ஓகே, உண்மையான நேரம் என்ன? ஒரு கடிகாரத்துல மணி 3 இருக்கும்போது இந்த மாதிரி தெரியும். இதை வந்து ஒரு கண்ணாடியில பார்க்கும்போது அப்படியே டோட்டலா இப்படி தலைகீழா மாறி இருக்கும். அப்ப இந்த டைமுடைய கண்ணாடி பிம்பம் வந்து 9 மணி. இது ஈஸியா நம்ம சொல்லிடலாம். எல்லாராலையுமே இதை ஆன்சர் போட முடியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியா கேட்காம வேற ஏதாவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் எந்த எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ கடிகாரத்தில் மணி வந்து 7 மணி. ஓகேவா? அதனுடைய கண்ணாடி பிம்பம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஜஸ்ட் 12 மணில இருந்து 7 மணியை அப்படியே கழிச்சு எழுதிடுங்க, அதான் ஆன்சர். டோட்டலா ஒரு கடிகாரத்துல நம்பர் வந்து 12 மட்டும்தான் போட முடியும் இல்லையா? ஸோ 12ல இருந்து இந்த 7 நீங்க வந்து மைனஸ் பண்ணி எழுதிடுங்க, அதுதான் கண்ணாடியோடைய பிம்பம். இது கொஸ்டின் நம்பர் 1. சரி, இப்போ இது இல்லாம மினிட்ஸோட சேர்த்து கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7:30. 7:30 நான் கண்ணாடியில் பார்த்தா எனக்கு எப்படி தெரியும்? அந்த இடத்துல சில பேருக்கு குழப்பம் வரும். ஏன்னா 7:30 சொல்லும்போது சின்ன முள் 7 o'clock கரெக்டாக 7 நம்பரில் இருக்காது. 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்கும். ஓகேயா? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இமேஜின் பண்ண வேண்டாம். ஒரு கடிகாரத்தை மைண்டில் கொண்டு வந்து அதை இந்த சைடு மாற்றினா எப்படி இருக்கும், எப்படி இது மாதிரி போட்டால் எப்படி இருக்கும், அப்படி யோசிக்க தேவையில்லை. சிம்பிளாக போட்டுடலாம். இந்த மாதிரி மணி நிமிடம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து 11:60 கொடுக்கப்பட்ட நேரத்தை கழிச்சிடுங்க. இது என்ன 11:60 அப்படின்னா 12 மணி இருக்கு இல்லையா, அதை நான் பிரித்து எழுதியிருக்கேன். 11 மணி நேரம் 60 நிமிடம். 60 நிமிடம்னா 1 மணி நேரம் தானே. அப்போ 11 + 1 12 இல்லையா? அதுதான் இங்கே பிரித்து எழுதியிருக்கேன்.
அப்பதான் மினிட்ஸை கழிக்க முடியும். அதுக்காக 11ங்கிறத முழு எண்ணா எடுத்துட்டு மீதி 1 மணி நேரத்தை மினிட்ஸா மாத்தி எழுதியிருக்கோம். அப்ப ஈஸியா கழிச்சிடலாம். இதுல இருந்து மைனஸ் பண்ணும்போது இது 30, இது வந்து 4. அப்ப ஆன்சர் வந்து 4:30 வரும். இது நானா எக்ஸாம்பிள் சொன்ன கொஷின். வெறும் மணியா இருந்தா 12ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. மணி நிமிடங்கள் கொடுத்திருந்தாங்கன்னா 11:60ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். ஒன்பதாவது கேள்வி. இது வயது கணக்குகள். அப்பா மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 60. 6 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பாவின் வயது மகனின் வயதை போல 5 மடங்கு எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? பொதுவா வயது கணக்குல மடங்கு அப்படின்னு வந்தாலே நீங்க அதை வந்து ரேஷியோவா மாத்திரலாம், விகிதத்துக்கு மாத்திரலாம். ஓகேயா? இப்ப இங்க வந்து 5 மடங்கு அப்படின்னு சொன்னா அதுக்கான ரேஷியோ வந்து எப்படி எழுதணும்னா 5:1. ஓகேவா? இதுதான் ரேஷியோ. 4 மடங்குன்னு சொன்னா 4:1. இந்த மாதிரி விகிதமா எழுதிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த விகிதம் வந்து எப்போ உள்ள வயதை பத்தி சொல்றாங்கன்னா 6 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் பிராக்கெட்ல இதை எழுதிக்கிறேன். 6 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இவங்களுடைய வயதுடைய விகிதம் என்னவா இருந்திருக்குன்னா 5:1. இதுல 5 தான் அப்பாவுக்கான வயதா இருக்கும், 1 தான் மகனுக்கான வயதா இருக்கும். ஏன்னா அப்பா தான் வயதில் மூத்தவரா இருப்பாரு. ஓகேவா? இப்ப நான் இதை என்ன பண்ண போறேன்னா, இந்த ரேஷியோன்னு சொன்னாலே இதை நம்ம வந்து எக்ஸ் வச்சு தான் எழுதுவோம். அதாவது 5x பிளஸ் ரெண்டாவது வந்து 1x. இந்த ரெண்டையும் கூட்டுனா அது வந்து என்ன நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவோட வயசையும் பையனோட வயசையும் நான் வந்து கூட்ட போறேன். அது கூட்டுனா எவ்வளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூட்டுத்தொகை 60ன்னு இருக்கே, அப்ப 60 போட்டுடலாமா அப்படின்னா போடக்கூடாது. அந்த 60 வந்து 6 வருடங்களுக்கு முன்பு உள்ள கூட்டுத்தொகை இல்ல, தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை. சரியா? சோ அப்போ இவங்க 2 பேருக்கும் இப்போ 60 வயசா இருந்துச்சு, கூட்டுத்தொகை 60ஆ இருந்ததுன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டுத்தொகையில அப்பாவுக்கும் 6 வயசு கம்மி பண்ணணும், பையனுக்கும் 6 வயசு குறைக்கணும். ஓகேவா? முன்பு, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள இதை பத்தி பேசுறாங்க. அப்ப அவங்க ஏஜ் யங்கா இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருமே 10 வருஷத்துக்கு முன்னாடினா 10 வயசு கம்மியாக தானே இருந்திருப்போம். அப்ப இவங்க 2 பேருக்குமே 6 வயது குறையும். அப்ப டோட்டல்ல வந்து 12 வயது குறையும். ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் கூட்டுனா 6x = 48. x = 48/6. கேன்சல் பண்ணா 8. x 8 அப்படிங்கிறத நான் வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்பாவோட வயது வேணும்னா 5xன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? இப்போ 5 × 8 40. பையனோட வயது வேணும்னா 1 × 8 8. ஓகே, அப்ப இங்க கேட்டிருக்கிறது மகனின் தற்போதைய வயது. எனக்கு 8ன்னு வந்திருக்கே, ஆனா ஆப்ஷன்ல இல்லையே அப்படின்னா, நாம போட்டது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயதுல? 6 வருஷத்துக்கு முன்னாடி தானே போட்டோம். அப்ப இப்ப பையனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? ஒரு 6 கூட்டிக்கோங்க. ஓகே, 14. ஸோ ஆன்சர் வந்து மகனின் தற்போதைய வயது 14. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். 10வது கொஸ்டின். இது வந்து கோடிங் டீகோடிங் உடைய மாடல். இது ஈஸி தான், இது எல்லாருமே போட்டுடலாம். இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போலிஸ். இப்போ இதுக்கான கோடிங் வந்து QPM JDF எல்லாமே ஆல்பபெட்ல இருக்கிற நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் PQOPLMIJCDEF. அப்ப இதை வச்சு கான்ஸ்டபிள். ஸோ இதுக்கு நீங்க வந்து ஆல்பபெட்ஸ்ல இருக்கிற கண்டினியூஸ் லெட்டர் அப்படியே எழுதுகிறோம். சிக்கு அப்புறம் டி வருமா, ஓக்கு அடுத்தது பி, NO, ST, TU, AB, BC, LM, EF. இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு கரெக்டா பார்க்கணும். இந்த ஆப்ஷன்ல வந்து இந்த ஏயும் டியும் கிட்டத்தட்ட சேமாவே இருக்கு. ஒரு 2 எழுத்து தான் மாறுது. மாத்தி அவசரத்துல தப்பா போட்டுறாதீங்க. ஃபுல்லாவும் செக் பண்ணுங்க. DPOTUBCMF. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம்.
11th கொஷின். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், நிறைய தடவை ரிப்பீட்டட் கொஷின். 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் எத்தனை முறை 7 என்ற எண் வரும்? இந்த கொஷின்ல 7 என்ற எண் வரும் கேட்டாலும், இல்ல 8 கேட்டாலோ, 9 கேட்டாலோ, 2 கேட்டாலோ, 3, 4, 5, 6 இதுல எந்த நம்பர் கேட்டாலும் இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து 20 தான், 20 முறை. ஓகேவா? ஸோ 2ல இருந்து ஆரம்பிச்சு 9 வரைக்கும் எத்தனை முறை வரும் அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் 20 தான். நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா? இந்த இடத்துல 7 என்ற எண்ணுக்கு பதிலா 3 எத்தனை முறை வரும், இல்லை 4 எத்தனை முறை வரும், 5 எத்தனை முறை வரும், 6 எத்தனை முறை, என்ன கேட்டாலும் ஆன்சர் 20 தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். 12வது கொஸ்டின். ஒரு சதுரங்க பலகையில் செஸ் போர்டு மொத்தம் எத்தனை சதுர கட்டங்கள் உள்ளது? நீங்க ஒரு செஸ் போர்டு இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து 8 ரோ 8 காலம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ரோ எடுத்தீங்க அப்படின்னா ரோ வந்து 8 ரோ இருக்கும். அதே மாதிரி 8 காலம்ஸ் இருக்கும் மேல இருந்து கீழே. ஓகே, 8 ரோ 8 காலம்ஸ் இருக்குமா? அப்ப இதுல எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இதை எப்படி போடணும்னா இப்போ 8 × 8 64 அப்படி போட்டுடலாமான்னு கேட்டால் அப்படி போடக்கூடாது. இப்போ நான் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு 3 ரோ 3 காலம் இருக்கக்கூடிய ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு இதில் எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு சின்ன மெத்தட் என்னன்னா, இந்த 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9, 2 × 2 4, 1 × 1 1. இது எல்லாத்தையும் கூட்டினா மொத்தம் 14 வரும். ஓகேவா? இதே கான்செப்ட்ல தான் இங்க போடணும். அதாவது இது 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். இப்போ எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணணும். அது மாதிரி இங்க நம்ம போடும்போது 8 ஸ்கொயர் 64, 7 ஸ்கொயர் 49, 6 ஸ்கொயர் 36, 5 ஸ்கொயர் 25, 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணி பாருங்க, ஆன்சர் 204 வரும். அதுதான் மொத்தம் இருக்கக்கூடிய சதுரங்களின் எண்ணிக்கை. ஓகேவா? அது ஏன் 204 சதுரம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படி வருதுன்னா, இப்போ இந்த 1 2 3 4 எல்லாம் சேர்த்து ஒரு சதுரம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சதுரம், இப்படி போயிட்டே இருக்கும். நிறைய கவுண்டிங் எடுத்துட்டே இருக்கும். புரியுதா? அப்படி எடுக்கும்போது அதே மாதிரி நடுவில் 2வதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சதுரங்கள் எடுக்கலாம், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுக்கலாம், இங்க இருந்து எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது நமக்கு 204 கண்டிப்பா வரும். அடுத்த கொஸ்டின் போலாம். 13வது கொஸ்டின். ஏ பியை விட உயரமாக இருக்கிறார், சி ஏயை விட உயரமாக இருக்கிறார். இது வந்து கம்பேரிசன். மொத்தம் இருக்கிறது யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஏ பி சி டி இ, மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரை கம்பேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஏ பியை விட உயரமாக இருக்கிறார். இப்ப இந்த லைனை வாசிக்கும் போது நிறைய பேர் வந்து இந்த தப்பு விடுவீங்க. அதாவது பி தான் உயரம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஏ தான் பியை விட உயரமாக இருக்கிறார். இந்த யாரை விட அதை கரெக்டா கவனிக்கணும். ஓகேவா? இப்ப இதுல ஏ பி ரெண்டுல உயரமானவர் யாருன்னா ஏ தான். ஏ தான் பியை விட உயரமா இருக்காரு. அப்ப இவர் தான் உயரமானவர். அப்படிதானே? ஸோ உயரமானவர் குறைவானவர்ங்கிற சிம்பலை நான் வந்து இப்படி எழுதிக்க போறேன். இந்த பெரிய சிம்பிள் வந்துச்சுன்னா இவங்க தான் உயரம். இந்த மாதிரி கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி எழுதிக்கிறேன். ஏ பியை விட உயரமாக இருக்கிறார். அடுத்த லைன் சி ஏயை விட உயரமாக இருக்கிறார். அப்ப ஏயை விட சி உயரம். அப்ப ஏக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் போட்டு அந்த இடத்துல சி போட்டுக்கலாம். அடுத்தது டி இயை விட உயரமாக இருக்கிறார். சரி, ஓகே. பட் இவங்களை எங்க போடுறது? இந்த சைடு போடணுமா இந்த சைடு போடணுமா தெரியலையே. அப்ப அடுத்த லைனுக்கு போலாம். ஆனால் பியை விட குள்ளமாக இருக்கிறார். இந்த லைன் அப்படியே கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல கமா வரும். டி இயை விட உயரமாக இருக்கிறார், ஆனால் பியை விட குள்ளமாக இருக்கிறார். அப்ப இது எல்லா வாக்கியமுமே டியை பத்தி தான் குறிக்குது. ஓகேவா? அப்ப அந்த டி தான் பியை விட குள்ளமாக இருக்கிறார்னு சொல்றாங்க.
ஓகே, அப்படின்னா பி தான் பெரியவர். அப்ப இங்க டி, இது குள்ளம், இது பெரியவர். ஓகேவா? அப்போ பிஐ விட குள்ளமாக இருக்கிறார் டி. ஓகே, இப்ப இது வாசிக்கலாம். டி ஈயை விட உயரமாக இருக்கிறார். அப்படின்னா டி தான் உயரம் ஈயை விட. அப்ப இப்படி போட்டுக்கிறேன். இப்படி எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்ப இவர்களில் மிக உயரமானவர், இவரை விட இவர் கூட, இவரை கூட, இவர் கூட, இவர். ஸோ இவர் தான் எல்லாரையும் விட அதிகம். இப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 14. ஒரு பையனிடம் சில ஆடுகளும் சில கோழிகளும் உள்ளன. அவற்றின் தலைகளின் எண்ணிக்கை 10 மற்றும் கால்களின் எண்ணிக்கை 28. அங்கு உள்ள ஆடுகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஷின். நிறைய டைம் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட் ஆன கொஷின். ஓகேயா? இப்போ இந்த இடத்துல வந்து ஆடுகள் அண்ட் கோழிகள் ரெண்டு விலங்குகளை சொல்கிறாங்க. அதோடைய தலைகள் கால்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இது இந்த விலங்குகளுக்கு தலைகள்ங்கிறது ஒன்று தான் இருக்கும். கால்கள் எண்ணிக்கை மாறுபடும். ஆடுகளுடைய கால்கள் 4, கோழிகளுக்கு 2 கால்கள். ஸோ நான் இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் மெத்தடில் செய்கிறேன். ஆடுகளோட எண்ணிக்கையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், கோழிகள் எண்ணிக்கை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. எப்படி நான் இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன்னா, தலைகளின் எண்ணிக்கைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போது ஆடுகளுக்கு எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன் இல்லையா? ஒரு தலை தானே எல்லாமே இருக்கும். ஸோ அதாவது 1x, அதுதான் வெறும் எக்ஸ்ன்னு போடுறேன். அந்த 1 போடலனாலும் ஓகே தான். ஸோ வெறும் எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. ஓகேயா? அதுக்கப்புறம் தலைகளின் எண்ணிக்கையை ஈக்குவேஷனில் எழுதிட்டேன். இப்போ கால்கள் எண்ணிக்கை போட போகிறேன். ஆடுகளுக்கு வந்து 4 கால்கள் தானே, அப்போ 4ஆல் பெருக்கிக்கோங்க. எக்ஸை 4ஆல் பெருக்கிக்கோங்க. ப்ளஸ் கோழிகள் வந்து ஒய்ன்னு வச்சுருக்கோம் இல்லையா? அதுக்கு 2 கால்கள் இருக்கு இல்லையா? அப்போ இதை 2ஆல் பெருக்கிக்கலாம். ஈக்குவல் டு 28. இது தலைகளின் எண்ணிக்கைக்கான ஈக்குவேஷன், இது கால்களின் எண்ணிக்கைக்கான ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நான் இங்கே போட்டு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூவை கொண்டு வரணும். எனக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும். ஓகே, அப்போ நான் வந்து இந்த ஒய்யை அடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா 2ஆல் பெருக்க போறேன். இதையும் 2ஆல், இதையும் 2ஆல், இதையும் 2ஆல், எல்லாமே 2ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே 2x இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து 2y இருக்கும், இங்கே வந்து 20 இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், மைனஸ் போட போகிறோம். ஓகேவா? அப்போது இந்த 2y ப்ளஸ் 2y மைனஸ் 2y கேன்சல் ஆகிடும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா 2x ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 4. எக்ஸ்ன்னு எதை எடுத்தோம்? ஆடுகள் எண்ணிக்கை. அப்போ ஆடுகள் எண்ணிக்கை தான் கொஷின்ல இருக்கு. அப்போ ஆன்சரும் 4 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 15வது கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து கவனமா கவனிச்சுக்கோங்க. 120 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கத்தை காணவில்லை. மீதமுள்ள பக்கங்களின் எண்களின் கூடுதல் 7195. இப்ப காணாமல் போன பக்கத்தின் எண்கள் யாவை? ஸோ அந்த இது பக்கம் எத்தனை போட்டிருக்குன்னா 120 பக்கம் இருக்கு. சரியா? அந்த 120 பக்கம் எல்லாத்தையும் கூட்டி டோட்டல் இங்க சொல்லியிருக்காங்க. ஆனா எக்ஸப்ட் அந்த மிஸ் ஆன பக்கத்தை விட்டுட்டு டோட்டல் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலா எண்ணியல்ல வரக்கூடிய ஒரு டாபிக். இப்போ 1 முதல் 120 வரை எண்களை கூட்டினால் என்ன வரும் அப்படின்னு கேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 முதல் 120 வரை கூடுதல் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது 1ல இருந்து 120 வரைக்கும் அப்படியே எழுதி கூட்டணும். அதுதான் அதோடைய அர்த்தம். அப்படிலாம் கூட்ட நம்மளால டைம் இருக்காது. அதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, n இன்டூ n பிளஸ் 1/2. இதுதான் இயல் எண்களோட கூடுதல். இயல் எண்கள்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற இயல் எண்கள். ஒரு பக்கம் எப்படிங்கிறது 1ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 1 முதல் 120 வரை உள்ள எண்களோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வச்சு நான் வந்து 120 வரைக்கும் கூட்டுனா எவ்வளோ வரும்னு நான் டோட்டல் கொண்டு வந்துடுவேன். அந்த டோட்டலையும் இந்த டோட்டலையும் கம்பேர் பண்ணா அப்போ காணாமல் போன அந்த பக்கம் என்னவா இருக்கும் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ இதில் n தான் 120.
120 இன்ட்டு 120 + 1/2 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த 2ஆல் இதை கட் பண்ணுறேன் 60. இப்போ இங்கே என்ன இருக்கும் 60 இன்ட்டு 121 120 + 1 121. இப்போ இதை பெருக்கிக்கோங்க. இந்த 121ஐயும் 60ஐயும் பெருக்கிக்கோங்க. என்ன கிடைச்சிருக்குன்னா 7260 கிடைச்சிருக்கு. ஓகேவா? அவங்க வந்து என்ன டோட்டல் சொல்றாங்க 7195. அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிடுறோமா? மைனஸ் பண்ணா அந்த மிஸ் ஆன பக்கத்தோட டோட்டல் கிடைக்கும் இல்லையா? அது என்னன்னு பாத்துடலாமா? ஓகே, இப்ப இதுல மல்டிப்ளை பண்றது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ 7260ல இருந்து 7195 நான் வந்து மைனஸ் பண்றேன். 65 வருது. ஓகேயா? 65 அப்படிங்கிறது எத்தனை பக்கங்களுடைய கூடுதல் அப்படின்னா 2 பக்கங்கள். 2 பக்கம் மிஸ் ஆயிருக்கு பாருங்க. சரி, ஒரு பக்கத்தை தான் காணவில்லை, அது கரெக்ட் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா ஒரு புக்குக்குள்ள பேஜ் வந்து இப்படி இருக்கும் தானே. அந்த இதுல வந்து நம்ம ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பேப்பர்ல இந்த சைடு ஒரு பேஜ் நம்பர் இருக்கும், இந்த சைடு ஒரு பேஜ் நம்பர். அப்ப இங்க இருந்து இங்க திருப்பும் போது பார்த்தோம்னா 2 பக்கம் ஒரே பேப்பர்ல 2 பக்க நம்பர் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? அப்ப 2 எண்கள், ஒரு பக்கத்தில் 2 பக்க எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும். அந்த 2 எண்களோட கூடுதல் தான் 65. சரியா? ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுல எந்த 2 கூட்டினா உங்களுக்கு 65 வரும்னு பாத்துருங்க. அவ்வளவுதான். இது 2 கூட்டினா தான் 65 வரும். 32 + 33. அப்ப காணாமல் போன பக்கங்களின் எண்கள் 32வும் 33யும். ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் போலாம். அதுக்கு அடுத்தது தண்ணீர் தொட்டியை நிரப்பக்கூடிய தண்ணீர் குழாய்கள் பத்தி ஒரு கொஸ்டின். அதுவும் சிம்பிள் தான். ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்ப 2 குழாய்கள் உள்ளன. முதல் குழாய் 30 நிமிடத்திலும் இரண்டாவது குழாய் 60 நிமிடத்திலும் ஒரு தொட்டியை நிரப்பும். 2 குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்தால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கோட அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ ரெண்டுமே நிரப்பக்கூடிய தண்ணீர் குழாய்கள் தான். ஸோ இது எப்படி போடுவோம்னா 1/A + 1/B. அதாவது ஏங்கிறது முதல் தண்ணீர் குழாய், இரண்டாவது வந்து பி. அதோடைய நிமிடங்களை இங்க போடணும். ஃபர்ஸ்ட் உள்ள நிமிடம் 30, இரண்டாவது உள்ள நிமிடம் 60. இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுட்டு வர்ற ஆன்சரை கடைசியா தலைகீழா மாத்தணும். ஸோ இது ரெண்டுக்கும் மீச்சியமா எடுத்தீங்கன்னா 60 வரும். ஓகேவா? ஸோ இது வந்து 60ஆ மாற்றணும்னா இன்ட்டு 2ஆல் பெருக்கணும். இப்போ மேலேயும் இன்ட்டு 2 போட்டோன்னா 2 ப்ளஸ் ஆல்ரெடி இது 60 தான் இருக்குது. அப்போ அந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். 3/60. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 3 20. 1/20ங்கிறத நாம் நிமிடத்தில் எடுத்தால் 20 நிமிடம். அவ்வளோதான். இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து 20 நிமிடம். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல இருக்கிற ஒரு கேள்வி. இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம வந்து எந்த இடத்துலையுமே தப்பு விடாம செய்யணும். ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான நம்பிக்கையான கேள்விகள் இதெல்லாம். அதனால இந்த மாதிரி இதுல எந்த தப்பும் விடாம செய்யணும். போர்ட் மாஸ் ரூல் படி செய்யக்கூடியது. இதுல ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு தான் இந்த சம்மை செய்ய ஆரம்பிக்கணும். 10 × 5 divided 3 - 2 + 3 இதுதான் கொஸ்டின். இதுல பெருக்கல் என்பது ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த பெருக்கலுக்கு பதிலா என்ன போடணும் கேள்வியில கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பிளஸ் என்பது பெருக்கல். ஆனா பெருக்கல் என்பது என்ன இருக்கோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ அது இங்க இருக்கு. மல்டிப்ளிகேஷன் என்பது கழித்தல். அப்ப 10 - 5. ஓகே, அப்புறம் டிவிஷன். டிவிஷன் என்பது கூட்டல். இந்த டிவிஷனுக்கு பதிலா கூட்டல் 3. அப்புறம் மைனஸ். மைனஸ் என்பது வகுத்தல். ஸோ வகுத்தல் 2. ஓகே, அதுக்கப்புறம்
பிளஸ் என்பது பெருக்கல். ஸோ இந்த மாதிரி போட்டுருவோம். அதுக்கு அடுத்தது 10 மைனஸ் 5 பிளஸ் 3/2. முதல்ல வகுத்தல் தான் செய்யணும். 3/2 அப்புறம் இன்டூ 3. அடுத்தது இந்த 3 2ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து அப்படியே வச்சுட்டு இந்த 3ஆல் பெருக்கிக்கிறேன். 10 மைனஸ் 5 ப்ளஸ் 3 இன்டூ 3 9/2. 9/2னா அது வந்து 4.5ன்னு எழுதிக்கலாம். 9ல் பாதினா 4.5. இப்போ இது வந்து ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்புறம் மைனஸ். 10ஐயும் 4.5ஐயும் கூட்டணும். 14.5. அதுக்கப்புறம் 5ஐ கழிக்கணும். ஆன்சர் வந்து 9.5. ஓகேதா? அடுத்தது போகலாம். டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு நபர் வடக்கே நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். பின்பு இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ஷனோட மேப் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? இது வந்து வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. ஸோ இப்போ ஒரு நபர் வந்து வடக்கை நோக்கி 5 கிலோமீட்டர் போறாரு. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே எடுத்துக்கிறேன். வடக்கு திசை நோக்கி 5. இந்த நம்பர் இந்த லைனுக்கு பக்கத்தில் 5 கிலோமீட்டர் போட்டுக்கலாம். இங்கே இருந்து இடதுபுறம் திரும்புறாரு. ஸோ அப்படின்னா இங்கே திரும்புவார். அது வந்து 3 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் மறுபடி என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் இடதுபுறம். அப்போ கீழே வரும் 5 கிலோமீட்டர். அப்போ அந்த லைனும் இந்த பாயிண்ட்டும் சேமாக வரும். ஏன்னா இங்கே 5னா இந்த 5 லைனும் சேமாக தானே இருக்கணும். ஓகேயா? இவ்வளவுதான் நடக்கிறார். இங்கதான் ஸ்டாப் ஆயிடுறாரு. அப்ப அவர் தொடங்கிய இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளார்? இது தொடங்கிய இடம், இது முடித்த இடம். அப்ப இந்த கேப் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இதே லைன் மேல இருக்கு 3 கிலோமீட்டர். அப்ப அதுதான் ஆன்சர், 3 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இது எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். 5 புத்தகங்களின் சராசரி விலை 200. இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறது 5 புத்தகங்களின் மொத்த விலை கிடையாது, சராசரி விலை. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மொத்த விலை கண்டுபிடிச்சுக்கணும்னு அர்த்தம். ஓகே, அடுத்த லைன். அதில் ஒரு புத்தகத்தின் விலை கொடுத்துட்டாங்க 250 எனில் மீதமுள்ள 4 புத்தகங்களின் விலை என்னன்னு கேட்கல, சராசரி விலை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து டோட்டல் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதாவது 5 புத்தகங்களுடைய மொத்த விலை. மொத்த விலை என்ன வரும்னா 200 இன்டூ 5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1000 வரும். ஓகே, அதில் ஒரு புத்தகத்தோட விலை கொடுத்துட்டாங்க. அந்த 250 அதை வந்து நான் கழிச்சிடுறேன். அப்போ 750. இந்த 750ங்கிறது எத்தனை புத்தகங்களுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 புத்தகங்களுடைய விலை. அவங்க கேட்குறது 4 புத்தகங்களின் விலை இல்லை, 4 புத்தகங்களின் சராசரி விலை. ஸோ இந்த 750 சராசரி விலை கண்டுபிடிக்கிறதுக்கு 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிவைட் பண்ணிட்டோம்னா அதான் நம்மளோட ஆன்சர். இப்போ 750 4ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 1 4 பேலன்ஸ் 3 35, 8 4 32, பேலன்ஸ் 3 7 4 28. எக்ஸாக்டாக வராது, டிவைட் வந்து பாயிண்டில் வரும். அதனால தான் தனியாக டிவைட் பண்ணுறேன். மீதி 2 வருதா, ஒரு 0 சேர்த்துடலாமா? இப்போ 5 4. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 5 4 20, 187.5. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட்டு 20th கொஸ்டின். இதுவும் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். தண்டனை, சிறை, கைது, குற்றம், தீர்ப்பு 5 வார்த்தைகள் இருக்கு. அந்த 5 வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும். ஸோ இது வந்து கரெக்ட், கவனமாக போகணும். இதில் நிறைய பேர் மிஸ்டேக் விட வாய்ப்பு இருக்கு. முதல்ல ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கைது செய்வாங்க. ஓகேவா?
முதல்ல குற்றம். குற்றம் நடந்த இடத்துல கைது செய்யப்படுவாரு. யாரு குற்றம் செஞ்சாரோ அவரு. கைது செஞ்சதுக்கு அப்புறமே சிறையில அவரால் அடைக்க முடியாது அவரு. ஓகேவா? கைது செஞ்சதுக்கு அப்புறமா தீர்ப்பு, கோர்ட்டுக்கு வந்து போகணும். தீர்ப்பு, தீர்ப்புக்கு அப்புறம் தான் அவங்க வந்து என்ன செய்வாங்க, சிறைக்கு அனுப்புவாங்க. சிறைக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தண்டனை. சரி, மாதி சொல்லிட்டேன், ஒரு நிமிஷம். முதல்ல குற்றம், அப்புறம் கைது. ஓகேயா? கைது செஞ்சதுக்கு அப்புறமா என்ன வரும்? தீர்ப்பு. தீர்ப்புக்கு அப்புறம் தண்டனை, அதுக்கப்புறம் தான் சிறை. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல 2-3 டைம்ஸ் நமக்கு வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டா எது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் 4 வருதா? ஓகே, 4. அதுக்கப்புறம் கைது. ஓகேவா? அதுக்கப்புறம் தீர்ப்பு. ஓகேவா? அதுக்கப்புறம் தண்டனை, அப்புறம் சிறை. ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கோர்ட்டு, தீர்ப்பு, அதுக்கப்புறமா தண்டனை. என்ன தண்டனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிறையில அடைப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். 21வது கொஸ்டின் ஒரு நம்பர் சீரிஸ். விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 2, 5, 10, 17, கொஸ்டின் மார்க் 37. இது ரொம்ப சிம்பிள். நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தாலே போதும். 3, 5, 7 எல்லாமே ஆட் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் 9 வரணும். ஸோ 17 + 9 கூட்டினா 26. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 11 வந்துடும். ஸோ எல்லாமே ஆட் நம்பர்ஸ் அப்படியே வருது. ஆன்சர் வந்து 26. ஓகேவா? அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் 22. இதுவும் அகெயின் கோடிங் டிகோடிங். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் A1 சொல்லிட்டாங்க, ஃபேட்டுக்கு 27 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபெய்த் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் வரும்போது நாம ஏபிசிடி ஆல்பபெட் லெட்டர்ஸோட நம்பர்ஸ் எழுதிட்டு அதை அப்படியே டோட்டல் பண்ணி பார்க்கணும். வந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுக்கலாம். ஒவ்வொரு லெட்டருக்கான நம்பர் எழுதி கூட்டி பாருங்க. அவங்க A = 1 சொன்னது எதுக்காகனா, நீங்க வந்து ஃபார்வர்ட் நம்பர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ F உடைய நம்பர் வந்து A6. ஓகேயா? ஏயோட நம்பர் வந்து 1. டீயோட நம்பர் வந்து 20. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா 27 வருது. கரெக்டா வருது. அப்ப இதே மாதிரி நம்ம வந்து ஃபெய்த் அப்படிங்கிறதுக்கும் என்னென்ன நம்பர்ஸ் வருதோ எழுதி ஆட் பண்ணினா போதும். ஓகேவா? எஃப் ஓட நம்பர் வந்து 6, ஏ வந்து 1, ஐக்கு வந்து 9, டி வந்து 20, ஹச் வந்து 8. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. 44 வருது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 44. எல்லாமே சிம்பிள் கொஷின்ஸ் தான். நம்பர்ஸ் வந்து நீங்க எக்ஸாம்ல போன உடனே கொஷின் பேப்பருக்கு பின்னாடி ரஃப் ஃபேஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு செஞ்சு பார்க்கறதுக்காக. பிளாங்கா இடம் விட்டுருப்பாங்க. அதுல முதல்ல எழுதி வைக்கணும்னா வச்சுக்கலாம். அதுல நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து போலாம். இது வந்து பிளட் ரிலேஷன். ஒரு புகைப்படத்தை காட்டி ரவி கூறினார், இவருடைய அப்பாவின் ஒரே மகன் என் அப்பா. புகைப்படத்தில் இருப்பவர் ரவிக்கு என்ன உறவு? ஸோ இது ஆக்சுவலி கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரும், இது கரெக்ட் தானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் எழுதி பார்த்துருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த புகைப்படத்தில் இருப்பவர் வந்து ஒரு நபர். இவருடைய அப்படின்னா அந்த புகைப்படத்தில் இருப்பார். ஸோ இந்த ஃபோட்டோவில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க.
இந்த போட்டோல இருக்கிறவருடைய அப்பா, அப்பானா மேல போடுறேன், இந்த பிளஸ் சிம்பிள் வச்சுக்கிறேன். பிளஸ்னா அப்பாவை குறிக்கும். சரியா? இவருடைய அப்பா, இவருடைய அப்பாவின் ஒரே மகன். அதாவது போட்டோல இருக்கிறவருடைய அப்பாவுக்கு ஒரே மகன்னா அந்த போட்டோல இருக்கிறவரே தான் திரும்பியும் சொல்றாரு. ஏன்னா இப்ப ஒரே மகன்னு சொல்லும்போது அவருக்கு வேற பசங்க இல்லைங்கிற அர்த்தம் தானே? புரியுதா? இப்ப போட்டோவில் இருக்கும் நபருடைய அப்பாவின் மகன் மறுபடியும் அந்த போட்டோல இருக்கிறவர் தான். ஓகேவா? அந்த நபர் என் அப்பா. இந்த புகைப்படத்தில் இருக்கும் நபருடைய அப்பாவின் மகன்னா அந்த புகைப்படத்தில் இருக்கும் நபர். அவர் என் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. ரவி தான் இங்க பேசுறவர் வந்து ரவி. என் அப்படின்னா அது ரவியை குறிக்கும். ஓகேவா? என் அப்பா. அப்ப இந்த நபருடைய பையன் தான் ரவி. ஓகே. அப்ப இது யாருடைய புகைப்படம்? புகைப்படத்தில் இருப்பவர் ரவிக்கு என்ன உறவு? புரிஞ்சிச்சா எல்லாருக்கும் நான் சொன்னது? இவருடையனா புகைப்படத்தில் இருப்பவர். இவருடைய அப்பாவின் ஒரே மகன் அப்படின்னா அந்த புகைப்படத்தில் இருப்பவரை தான் குறிக்கும். ஓகே. அந்த நபர் என்னுடைய அப்பான்னு ரவி சொல்றார். என்னோட அப்பா தான் இந்த புகைப்படத்துல இருக்கார். ஓகே. அப்ப புகைப்படத்தில் இருப்பவர் ரவிக்கு என்ன உறவு? ரவியின் அப்பா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட். ஸோ இதுல வந்து டிக்ஷனரி ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஈஸியா போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இங்க கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் டிக்ஷனரி வேர்ட்ஸ் வந்து நீங்க ஆர்டர் படி எழுதிடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஏஜிஎல்இ இருக்கு. அதுக்கப்புறம் இஏஆர்டிஹெச், இஏஜிஇஆர், இஏசிஹெச். இப்போ இதில் முதல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே சேமாக இருந்தால் அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லெட்டர் பார்க்கணும். அதுக்கு அடுத்த லெட்டர் எல்லாமே சேமாக இருந்தால் அதை விட்டுட்டு மூணாவது லெட்டர் பார்க்கணும். ஸோ மூணாவது லெட்டரில் இங்கே வந்து ஜி வருது, இங்கே ஆர் இருக்கு, இங்கேயும் ஜி இருக்கு, அதுக்கப்புறம் ஆர் இருக்கு, இங்கே சி இருக்கு. இந்த இதில் எது ஆல்ஃபபெட்டில் ஃபர்ஸ்ட் வரும்னா சி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? இப்போ ஈச் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்பர் 5. 5 ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். இதை கட் பண்ணிடுறேன். இப்போ ஜியா ஆரான்னு பார்த்தா நம்ம ஆல்ஃபபெட்டில் ஜி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே. அப்போ ஜி 2 ஜி இருக்குன்னா அப்போ அதுக்கு அடுத்த லெட்டரை பார்க்கணும். இங்கே வந்து ஜி கே அப்படின்னு வருது, இங்கே வந்து ஜி ஈன்னு வருது. அப்போ இது ரெண்டுல எது கே ஃபர்ஸ்ட் வருமா இ ஃபர்ஸ்ட் வருமானா இ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஈகர் இதுக்கான நம்பர் என்ன அப்படின்னா 3. அப்போ 5,3 போட்டுக்கலாம். இதை கட் பண்ணிடலாம். ஓகே. இதுக்கப்புறம் ஜியிலேயே ஃபர்ஸ்ட் உள்ளதை எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து ரெண்டாவது உள்ளதையும் எழுதிடணும். ஈகிள் அதுக்கு நம்பர் வந்து 1. இப்போ ஆர்லேயே 2 இருக்கு. இதுல டி இருக்கு, அதுக்கப்புறம் இதுல எல் இருக்கு. எல் தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் தான் டி வரும். ஓகேவா? அப்ப ஏர்லி அப்படிங்கிறது 4, அதுக்கப்புறம் 2. இது எந்த ஆப்ஷன்ல வருது? 5, 3, 1, 4, 2. இது வந்து செகண்ட் ஆப்ஷன். ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ இங்க வந்து நம்பர் வேணும்னா போட்டுக்கோங்க. எதை ஃபர்ஸ்ட் எழுதுறோமோ அந்த நம்பரை எழுதிட்டு கட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இதுல எல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் விடாம கரெக்டா எழுதணும். ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாம். பகடை. பகடையில 3 நிலைகள் கொடுத்துருக்காங்க. அதுல 6 என்ற பக்கத்துக்கு எதிரே உள்ள எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல வந்து 3 பகடையிலையுமே 6 இருக்கு. அப்ப அதை வச்சு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம்.
இங்க ஆறின் எதிர்பக்கம் இந்த 3 பகடையிலையுமே இல்லாத எண்ணா தான் இருக்கணும். ஏன்னா பகடையுடைய அடிப்படை விதிப்படி எதிர் எதிர் பக்கங்களை ஒரே இடத்துல பார்க்க முடியாது. ஓகேயா? இப்போ 6 மொத்த பகடையில மொத்தமே எவ்வளவு நம்பர்ஸ் தான் இருக்கணும்? 6 நம்பர் தானே இருக்கணும். ஏன்னா பகடைக்கு 6 பக்கங்கள். ஓகே, பகடைக்கு மொத்தம் 6 பக்கங்கள். அந்த 6 பக்கங்களுடைய நம்பர்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 6உடைய எதிர்பக்கம் 3ஓ 2ஓ வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரே பகடையில எதிர் எதிர் பக்கங்கள் இருக்க முடியாது. ஓகே, 6ஓட எதிர்பக்கம் 3 இருந்துச்சுன்னா 6 வந்தா 3 வராது, 3 வந்தா 6 வராது. அதான் கான்செப்டே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பகடையில 6ஓட எதிர்பக்கம் 3 வராது, 2 வராது. அப்ப இதுபடி பார்த்தோம்னா 2 ஆல்ரெடி அடிச்சிட்டோம். அப்ப 4 4ம் வராது. இதுபடி பார்த்தோம்னா 4 ஆல்ரெடி அடிச்சிட்டோம், 5 வராது. அப்படின்னா கண்டிப்பா 1 தான். 6இன் எதிர்பக்கம் வந்து 1. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஷின். இது வந்து லெட்டர் சீரீஸ். ஆல்பபெட்ல ஏ, ஏசிஎஃப், ஜே, ஓ, கொஷின் மார்க். இதில் எத்தனை லெட்டர்ஸ் கேப் இருக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏல இருந்து பியை விட்டுட்டு சி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஇ 2 லெட்டர் விட்டுருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் எஃப்ல இருந்து ஜே, ஜிஹெச்ஐ 3 லெட்டருக்கு அப்புறமா ஜே இருக்கு. ஜேல இருந்து ஓ எப்படி வந்திருக்குன்னா கேஎல்எம் என் 4 லெட்டர். ஸோ 1 2 3 4 லெட்டரோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் ஓல இருந்து அடுத்த லெட்டருக்கு எத்தனை லெட்டர்ஸ் கேப் விடணும்னா 5 லெட்டர்ஸ். பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ. சரி, 5 லெட்டர் பி, கியூ, ஆர், எஸ், டி. 5 லெட்டர் கேப் விட்டு அதுக்கு அடுத்து யூ வரும். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? யூ. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இதுல ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்களில் 25 பேர் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள், 20 பேர் கால்பந்து விளையாடுகிறார்கள், 10 பேர் 2 விளையாட்டுகளையும் விளையாடுகிறார்கள் எனில் எந்த விளையாட்டும் விளையாடாதவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இதுல இருக்கிறவரே மொத்தமே 40 மாணவர்கள்னு கிளியரா சொல்லிட்டாங்க. ஓகேயா? இப்போ இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு என்ன விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 விளையாட்டுகளை பத்தி இங்க சொல்றாங்க. கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். ஆனா அவங்க என்ன வார்த்தையை உபயோகப்படுத்தலைன்னா கிரிக்கெட் மட்டுமே விளையாடுகிறார்கள்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தல. இதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு 2 விளையாட்டுகளும் விளையாடுவதற்கு விருப்பம் இருக்கும். அவங்க யாருங்கிறத தனியா சொல்லிட்டாங்க. 10 பேர் 2 விளையாட்டுகளையும் விளையாடுகிறார்கள்னு தனியா சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 10 பேர் வந்து 25 கவுண்டிங்லையும் உள்ள வருவாங்க, 20 கவுண்டிங்லையும் உள்ள வருவாங்க. இப்போ அவங்கள தனியா மைனஸ் பண்ணி வெளியே எடுத்துடணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த கிரிக்கெட் விளையாடுற 25 பேர் கூட கால்பந்து விளையாடுற 20 பேர் அந்த கவுண்டிங் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த 2ம் விளையாடுற 10 பேரை கழிச்சிடுங்க. ஓகேவா? அப்போ கிரிக்கெட் மட்டும் விளையாடுபவர்களோ இல்ல கால்பந்து மட்டும் விளையாடுபவர்களோ 35 பேர் தான் இருப்பாங்க. அதாவது 2மே விளையாடுபவர்களோ எடுத்தாலும் இந்த 35 தாண்டி போகாது. ஸோ இந்த 35ங்கிறதுலே தான் விளையாடக்கூடிய எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. சரியா? ஸோ அப்ப நமக்கு எந்த விளையாட்டும் விளையாடாதவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா, இங்க கொஷின்ல வந்து 40 பேர் இருக்காங்களா? அப்ப அதுல இருந்து 2ம் விளையாடாதவர்கள்னா இதை என்ன செஞ்சிடணும்? மைனஸ் பண்ணிக்கும். அப்ப 5 பேர் 2 விளையாட்டும், எந்த விளையாட்டுமே விளையாடாதவர்கள் 5 பேர். ஓகேவா? அடுத்த கொஷின்.
ஒரு கடிகாரத்தில் மணி 3:30 இருக்கும்போது முட்களுக்கு இடையே உள்ள கோணம் என்ன? ஒரு கடிகாரத்துல வந்து கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா 30h மைனஸ் 11/2m. இதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இல்லாமையே நீங்க வந்து கடிகாரத்தை மட்டும் வரைஞ்சே கூட கண்டுபிடிக்கலாம். ஆனா அப்ப 3:30, 3 o'clock, 4 o'clock, 5 o'clock இப்படிலாம் இருந்தா அது ஈஸி. 9:30 மணி இந்த மாதிரி அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் வந்தாலாம் நீங்க போட்டுருவீங்க. ஒருவேளை 3:20க்கு என்ன? ஓகேவா? 3:20. ஸோ 7:35க்கு இப்படிலாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா கெஸ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 2 ஆன்சருமே அங்க இருக்கும். அப்ப அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலால நான் 30h அப்படின்னு சொல்றது என்னன்னா ஹவர்ஸ், m வந்து மினிட்ஸ். ஓகே, இப்போ இதுல 3:30ன்னு நமக்கு சொல்லியிருக்கிறதுனால இந்த 3 தான் h, இது ஹவர்ஸ், இது வந்து மினிட்ஸ். இதை நம்ம இப்போ இதுல அப்ளை பண்ணிக்கலாம். 30 into 3 minus 11/2 into 30. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 90 மைனஸ் இந்த 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். 15 டைம்ஸ் போகும். இந்த 15ஐயும் 11ஐயும் பெருக்குனா 165 வரும். ஓகேவா? இப்போ இந்த 165லேருந்து 90யை கழிக்கணும். ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா 75. ஓகே, ஆன்சர் வந்து 75 டிகிரி. இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். இந்த சிம்பிள் மைனஸாக இருக்கே, அப்போ கழிக்கும் போது -75 தானே வரும். மைனஸ்லாம் வேண்டாம், இதில் நீங்கள் மைனஸ்லாம் எடுக்க தேவையில்லை. நமக்கு தேவை டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். அதனால நீங்கள் ஆன்சர் 75 டிகிரினா அது மட்டும் போட்டாலே போதும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். கேள்வி குறியிட்ட இடத்தில் வரும் எண் எது? இது வந்து ஒரு அனாலஜி டாபிக். 12 144ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப 15 என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இது வந்து 12 ஸ்கொயர், இது அப்படிதானே? அப்ப 15 ஸ்கொயர் என்னவோ அதுதான் இங்க வரணும். இப்போ 15ஓட ஸ்கொயர் வந்து 225. அப்ப ஆன்சர் வந்து 225. ஸோ ரொம்ப சிம்பிள். அடுத்த கொஸ்டின். வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இது வந்து 4 வார்த்தைகள் கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் அதுல பொருந்தாமல் இருக்கும். மற்ற 3ம் ஏதோ ஒரு விதிப்படி பொருந்தும். ஒண்ணு மட்டும் அதோடைய பொருந்தாமல் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இஞ்சி, பூண்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி. இதுல நம்மளே பார்த்தோன்னே சொல்லலாம் தக்காளி தான். ஏன்னா மற்றது எல்லாமே தரை கீழ் வளரக்கூடியவை. ஆனால் தக்காளி வந்து தரைக்கு மேலே வளரக்கூடிய ஒரு தாவரம். ஓகே, இதுல இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிடுறேன். இந்த இஞ்சி, உருளைக்கிழங்கு, மஞ்சள் இதெல்லாம் வந்து தரைக்கீழ் தண்டு, சரியா? தண்டுல வரும். பட் இது வந்து குமிழம். பூண்டு வந்து குமிழம் அப்படிங்கிற ஒரு இதுல வரும். பூண்டும் வெங்காயமும் வந்து குமிழம்ல வரும். இஞ்சி, உருளைக்கிழங்கு, மஞ்சள் இதெல்லாம் தரைகீழ் தண்டுல வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இது. ஒரு ட்ரெயினோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரெயினோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரெயின் வந்து ஒரு எவ்வளோ ஸ்பீட்ல போகுது அப்படின்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. அது ஒரு கம்பத்தை கடக்க 9 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா அதோடைய நீளம் என்ன? இப்போ இது வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலால இதை அப்ளை பண்ணணும்.
ஓகேவா? ஒரு நிமிஷம். ஸோ இதுக்கு அடுத்து உள்ள கொஷினை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து கண்டினியூ பண்றேன். பார்ட் 2 வந்து அதுக்கு அடுத்ததுல போடுறேன். ஓகேவா?